வெல்கம் டு சாப்பிடவாங்க. இன்னைக்கு குக்கிங்ல நாம இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பர் மேட்சான தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 5 to 6 பூண்டு, தக்காளியோட ஈரப்பசையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளியை ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 4 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு சின்ன கொத்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடுற சட்னி தான் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.